என்னங்க இளமதி, பயங்கரமா டென்ஷன்ல இருக்கீங்க போல இருக்கு. ஆமா சார். நேத்தி நடந்த பிரச்சனையெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் இளமதி. என்னோட ஆளுங்க அவனை அடிச்சு ஆட்டோல தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு தான் நான் இங்க இருந்து போயிட்டேன். ஆனா அவன் திரும்பி வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இல்ல சார், பரம பிரச்சனை பண்ணணும்னு வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அவர் எந்த பிரச்சனையும் பண்ணாம போயிட்டாரு. ஆனா பிரச்சனை வேற விதமா வந்துருச்சு. அதனாலதான் நேத்து நைட்டே பரம வீட்டுக்கு போய் இன்னைக்கு வந்து நான் மருந்து தான் போட்டு விட்டேன்னு சாட்சி சொல்ல வாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா? கண்டிப்பா வரேன்னு சொன்னாரு சார். நீங்க எதுக்கு இளமதி அவனுக்கு மருந்து போட்டு விட்டீங்க? சார், நீங்களும் உங்க ஆளுங்களும் அவரை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கீங்க. அவர் உடம்பெல்லாம் காயம். என்னால நடந்த தப்புக்கு நான் தானே சார் பிராயச்சித்தம் பண்ணணும். இளமதி, நீங்க தேவையில்லாம ஒரி பண்ணிக்கிறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அவனால எங்க பிரச்சனை வரும் தான் அவனை இங்க இருந்து அடிச்சு நான் துரத்துனேன். அவன் இப்ப வருவான், வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா சாட்சி சொல்லுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், கண்டிப்பா பரம வருவாரு. ஏன் சார் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு இன்னும் அவனை பத்தி தெரியல இளமதி. உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காகவே அவன் இங்க வராம இருப்பான். நீங்க வேணா பாருங்க. அப்படி ஒண்ணும் இருக்காது சார். அவரும் நடந்த பிரச்சனைக்கு ஃபீல் பண்ணிதான் நான் கண்டிப்பா வரேன்னு சொன்னாரு. நீங்க தான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்ல. ஒரு நிமிஷம். பார்த்து கவனமா இருங்க. அவன் இங்க வந்துடவே கூடாது. ஜாக்கிரதை. ஓகே. பாவம் இளமதி, அவன் வந்துருவான்னு நம்பிக்கையோட இருக்கா. அவனும் வருவான். ஆனா நான் அவனை உன் கண்ணில் காட்ட மாட்டேன். அதுக்கு என்னோட ஈகோ இடம் கொடுக்காது இளமதி. சாரி இளமதி, இது உங்களை பழி வாங்கணுன்ற எண்ணத்துல இல்ல. அவனை பழி வாங்கணும், அதுக்கு தான். பட்டாசு, டேய் எந்திரிங்கடா. டேய் வந்து, டேய் டேய். கைப்புள்ள, கைப்புள்ள, யோ. நேத்து அந்த பரம சாட்சி சொல்ல வரேன்னு சொன்னத உன்னோட வாக்காதான் நான் நினைச்சேன். தாயே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் எப்படியாவது நிரூபிக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். இதெல்லாம் திருட்டுத்தனம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சாமி முன்னாடி போய் அழுதா எல்லாம் சரியா போயிடுமா? அம்மா, நீ பேசாம இருக்க மாட்டியா? எப்ப பாரு ஏதாச்சும் சொல்லிட்டே தான் இருப்பியா? இங்க பாரு, இவ பண்ண வேலைக்கெல்லாம்
சாமி துணையா நிக்கணும்னு நினைக்கிறா. சாமியும் வராது, அந்த பரமனும் வரமாட்டான். ஆ, பொடி லூசு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் வருவான், கண்டிப்பா வருவான். நீ வர வைப்ப, எனக்கு தெரியும். நான் நாளை காலையில் உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ரூம்குள்ளே என்ன நடந்துச்சுங்கிற எல்லா உண்மையும் யார்கிட்டெல்லாம் சொல்ல சொல்றியோ அங்கெல்லாம் சொல்கிறேன். ஐயோ, நேரமாச்சே, அந்த புள்ள வேற தேடுமே. ஐயோ, வண்டி சாவியை வேற எங்கே வச்சேன்னு தெரியலையே. அம்மா தாயே, நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறது என் வீட்ல எல்லாரும் நம்பணும். அதுக்கு அந்த பரம இங்க வரணும், வந்து நடந்தது என்னங்கறத எல்லார் முன்னாடியும் சொல்லணும். நீதான் சொல்ல வைக்கணும். சாவி எங்கே வச்சேன்னு தெரியலையே, எங்கே போட்டேன். சரி, வேறதான் வண்டியை பிடிச்சி போயிடலாம். ஏண்டி மைனா, அந்த பரமன் வருவான்னு நினைக்கிற? தெரியலையேம்மா. எனக்கு என்னவோ அவன் வரமாட்டான்னு தான் தோணுது. எப்படி சொல்ற? பின்ன என்னடி, அவன் என்ன லூசா? எத்தனை தடவை இவளுக்கு நல்லது செய்யணும்னு வந்தான். ஆனா இவங்க அவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அவமானப்படுத்திருக்காங்க. இதுக்கப்புறமும் அவன் இவளுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு வந்தா அவன் சரியான முட்டாளாதான் இருப்பான். என்ன இளமதி, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா இன்னும் இந்த பரமனை காணுமே. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, பரம கண்டிப்பா வந்துருவாரு. என்ன இளமதி, பரம வந்துட்டானா? கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டாருக்கா. தோ வந்துருவாரு. இளமதி, அந்த பரமனை எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, அவ எங்கேயும் இல்லையா? ஆமா இளமதி, அவனோட வீடு, கலாமாவோட இடம்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டாங்க. அவன் எங்கேயும் இல்லையா? என்ன பேசுறான்? என்ன சார் சொல்றீங்க? அவன் உங்களை பழி வாங்கணுன்றதுக்காக எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதான் நான் சொன்னேன்ல, அவனை நம்பாதீங்க, அவன் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு. பாருங்க, எல்லாரும் உங்களை தான் பாக்குறாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? அவர் கண்டிப்பா வந்துருவாரு சார். நீங்க இவங்க முன்னாடி திரும்ப அசிங்கப்படக்கூடாதுன்னு நான் சொன்னேன்.